ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 9ல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகத்தை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நமக்கு சிம்பிளான கொஷின்ஸாக நம்ம ரிப்பீட்டடான கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு கம்பல்சரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஷின்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், நீதி கட்சி 1921ஆம் ஆண்டு எந்த வகுப்புரிமை அரசாணையை கம்யூனல் ஜிஓ வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைக்கும் அரசாணை எண் 45, அரசாணை எண் 112, அரசாணை எண் 68, அரசாணை எண் 613. இதில் எந்த ஜிஓ வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஆன்சர் அரசாணை எண் 613. ஓகேங்களா? அது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 1921 செப்டம்பர் 16 வெளியிட்டாங்க. ஓகேங்களா? 1921 செப்டம்பர் 16 வெளியிட்டாங்க. இந்த 613 நம்ம எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், வெளிவிட்டு ஆண்டு 1921. இது 2 + 1 3. ஓகேங்களா? இந்த 1 இங்கே கொண்டு வந்தாங்க. இந்த 9 அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ 613. ஓகேங்களா? 613. நெக்ஸ்ட் ஒன் இந்த இயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். செப்டம்பர், இங்கே இப்போ கொஷின்லேயே 1921 செப்டம்பர் 9th month 9. ஓகேங்களா? 1921. இந்த 19 அப்படி திரும்பி போட்டுக்கிட்டா 16. ஓகேங்களா? 1921 செப்டம்பர் மாதம் 16 அரசாணை எண் 613 வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை டிஎன்இஜே எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2006, 2010, 2012, 2017. இந்த 4 வருஷத்தில் எந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 2010 விட்டுருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. ஓகேங்க? ஏஜென்சிக்கு ஏஜென்சி ஒரு ஊரில் எப்படியும் 10 ஏஜென்சியாவது இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டால் 10 ஏஜென்சியாவது இருக்கும், ஒரு 10 முகமையாவது இருக்கும். அதனால நம்ம அப்படி நமக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 10, 20, 10 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஏஜென்சிஸ் 10 இன்க்ரீஸ் ஆகுது. 10, 20. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதெல்லாம் கொஷின்ஸ் போடணுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.